பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அதென்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமார்த்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. அப்படியே எங்கள் குமார்த்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசம் ஆயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி, பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி, அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து, அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதின் நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்தினாலும் தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் 100 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணை விடுவித்து கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தைகளின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி
அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரன் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளிடத்திலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 1 முதல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வசதி குறைவாக இருந்த மக்களுக்கு கடனை கொடுத்து அவங்க வட்டிக்கு வாங்கி அவங்களுடைய சொத்துக்கள், குழந்தைகள் அதெல்லாம் அபகரித்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாத்ராம் 22:25 சொல்லப்பட்டிருக்கு, வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அதை மீறி அவர்கள் என்ன பண்ணாங்க, வட்டி வாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்கள் தேவனை குறைவாக பேசாதவாறு நாம் எல்லா விஷயங்களிலும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நமது அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, குறிப்பாக கர்த்தருடைய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏழைகளுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். நீதிமொழிகள் 28:27 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் 5ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் மக்கள் தர வேண்டிய உணவுப் பொருட்கள், பணம் முதலியவற்றை நெகேமியா வாங்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பணியை இலவசமாக செய்யணும். அதே போல தான் நெகேமியாவும் அவன் என்ன பண்ணுறாரு, அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அவர் இலவசமாக இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பெரிய பொறுப்பில் அதாவது இருந்த போதிலும் நெகேமியா என்ன பண்ணார், தானும் வேலை செய்தார். நெகேமியா ஒரு பெரிய பொறுப்பு, பானபாத்திரக்காரனுடைய பொறுப்பு. ஆனால் அதில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, இவர்களோடு இணைந்து வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் பார்த்திங்கன்னா, பெரிய பொறுப்பில் அதாவது நெகேமியா இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கென்று அவர் வேலைகளை செய்கிறதை பார்க்கிறோம். அதனால் எந்த வேலையில் இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நாம் கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் அதுக்குடைய பிரதிபலனை நீங்கள் இந்த பூமியில் அதாவது நம்ம பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியா கர்த்தருக்கென்று அவன் வைராக்கியமாக இருக்கிறான். அதனால இந்த நெகேமியா எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க செய்கிறார். அதனால நம்ம நெகேமியாவை போல கர்த்தருடைய பாராட்டை நம்ம ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்காம
ஆனா நம்ம என்ன பண்ணணும்? உலக பொருளை, புகழை, மரியாதை எதிர்பார்த்து ஊழியம் செய்யாம, ஆண்டவருக்கென்று உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாள்லயும் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை அபிஷேகம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே. அப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபோரியா கரபோ தியானமா கரபா. ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை நீங்க பரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா மக்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மக்கள் துதிக்கிற மாந்திரிகத்தினால அப்பா தகப்பனே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறத பாக்குறீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மாந்திரிகத்தினால ஆண்டவரே கஷ்டப்பட்டு, ஆண்டவரே எங்களை விடுதலை செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் என்று ஜெபிக்கிற, கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம், சந்தோஷம், ஐக்கியத்தை கட்டளையிடுவீராக டாடி. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற, மாந்திரிக காரியங்களை செய்து அவங்களுடைய பிசினஸ் தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகளும் நாஸ்திரனாக இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் உடையட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா நீங்க மனம் இறங்குங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை செய்யுங்க, டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலையும் கூட கத்தாவே படுத்த படுக்கையா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஷாரா தீமா ரபோலா கர்பியா தரை கரபா. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற 10th 12th ஆண்டவரை எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கட்டளையிடுங்க ஆண்டவரை. அப்பா பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறதை காட்டிலும் அதிக மார்க்ஸ் கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஏற்ற காலேஜ் உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதே போல ஆண்டவரே 10th படிச்சு ஆண்டவரை அப்பா ஆண்டவரே ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குரூப் கிடைக்கணும், நல்ல மார்க்ஸ் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுங்க டாடி. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ரீஷாபா ரபா லிபா ரபௌலி ஆக்கரபா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய ரத்தத்துக்குள்ள வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே தீராத வியாதிகள், ஆண்டவரே கேன்சர் வியாதிகள், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை சுகமாக்க முடியாதபடி டாக்டர்களால கைவிடப்பட்ட ஆண்டவரே வியாதிகள்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலையை கொடுங்க டாடி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.